வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெங்காலி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு டேக் ஒன் அப்படின்றது. இது கொஞ்சம் வித்தியாசமான படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா பெங்காலில ஃபேமஸ் ஆக்ட்ரஸா மித்ரான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஒரு வெளிநாட்டு படத்துல நடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த படம் ஒரு பின்னிஷ் மொழி படமா இருக்கும். அந்த படத்துல ஒரு இன்டிமேட்டான சீனை இவங்க பண்ணிட்டு இருக்கும் போது இந்தியாவை சேர்ந்த வேற ஒருத்தர் அதை சீக்கிரட்டா கேப்சர் பண்ணிடுறாரு. இந்தியால அந்த வீடியோவை பரப்பி விட்டுறாரு. அது ரொம்ப இன்டிமேட் சீனா இருக்கும். அதனால இந்தியால குறிப்பா இந்த பெங்காலி மொழி படம் இருக்கிற இண்டஸ்ட்ரியில எல்லாருமே உங்களை கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆக்ட்ரஸ் போய் இப்படி பண்ணிட்டாங்களே, காசுப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இந்த ஆக்ட்ரஸை பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த ஆக்ட்ரஸ் ஃபேஸ் பண்ணி கடைசியில என்ன பண்ணாங்கன்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காரு. இத ஒரு லேடி உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த லேடி தான் மித்ரான்ற ஆக்ட்ரஸா இருப்பாங்க. ஒரு சீன் தான் எடுத்துட்டு இருக்காங்க போல. இப்ப அவரால இந்த லேடி அட்ராக்ட் செய்யப்படுறாங்க. அவருக்கு பக்கத்துல போறாங்க. ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு ரொமான்ஸ்லாம் பண்றாங்க. இந்த ரொமான்ஸ் சீன் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப இன்டிமேட்டா இவங்க ஒண்ணா இருக்காங்க. Dress எல்லாம் கலட்டி போட்டு ரெண்டு பேருமே கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த ஷூட்டிங்ல இருக்க ஒரு நபர் கேப்சர் பண்றாரு. அப்படி கேப்சர் பண்ண நபர் என்ன பண்றாருன்னா கொல்கட்டால இந்த நியூஸை பரவ விட்டுறாரு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பெங்காலி ஆக்ட்ரஸ், அதனால அந்த இடத்துல பரவ விட்டுறாரு. எல்லாருமே இந்த ஆக்ட்ரஸை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இவங்க இப்ப சீதா கதாபாத்திரம் வேற பண்றாங்க, அதெல்லாம் இவங்க பண்ணவே கூடாதுன்ற மாதிரி நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் இவங்க ஆக்ட்ரஸ் கிடையாது, பான் ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் சிலர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அது என்னன்னா, அந்த படத்தோட கதை என்னன்னு தெரியல, எதுக்காக இந்த சீனை எடுத்திருக்காங்கன்னு தெரியல, அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாதுன்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. ஆனா மேக்சிமம் பெங்காலி மக்கள் திட்டதான் செய்றாங்க. இந்த மாதிரி கேவலமா இவ பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல, எவ்வளவு வயசாவது இப்படி போய் ஒரு காரியத்தை பண்ணிருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மித்ரான்ற ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ்லாம் ஆயிருக்கும் போல. இந்த மாதிரிலாம் இவ பண்றேன்னு சொல்லியிருப்பா, அதனால தான் புருஷன் டைவர்ஸ் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்திலாம் ஜட்ஜ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய கொல்கட்டாவை சேர்ந்த எல்லாருமே இவங்களை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப மித்ராவை நமக்கு காட்டுறாங்க. ஏறக்குறைய எல்லாருமே கழுவி ஊத்துறதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்றாங்க. ஜாகிங் ஓடிட்டு இருக்கும் போது ஃபீல் பண்றாங்க. இங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. ஆக்சுவலா மித்ராவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாளா யாரும் மித்ரா கிட்ட சரியா பேசுறது இல்ல போல. இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி, தனிப்பட்ட முறையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா யாருமே இவங்களை கான்டாக்ட் பண்ணி பேச மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, உன்னை பத்தி எல்லாரும் ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க, நீ ஏதாவது கருத்து சொன்னாதான் இந்த விஷயம் ஸ்டாப் ஆகும், அதனால கருத்து சொல்லு, இப்படி பேசாம இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மித்ரா இருக்காங்கல்ல, நான் இப்ப பேசினேன்னா அதை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க, அதனால அமைதியா இருக்கிறது தான் சரி. நான் எந்த படத்துல நடிச்சேன், எதுக்காக இந்த சீனை நடிச்சேன்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, இருந்தாலுமே என்ன ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் என்னைக்காவது ஒரு நாள் வெளியாகும்ல, அப்ப அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க பின்னிஷ் மொழியில ஒரு வித்தியாசமான படம் நடிக்கலாம் நடிச்சிருக்காங்க. அங்க இருக்க யாரோ ஒருத்தர் அந்த சீனை கேப்சர் பண்ணி விட்டுருக்காரு. கதை என்னன்னு தெரியாமே எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன்ற மாதிரி தான் இவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. கஷ்டமா தான் இருக்கு, அதை தாண்டி இவங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாளா இவங்களை ஷூட்டிங் பக்கம் வர வேணான்ற மாதிரி டைரக்டர் சொல்லியிருப்பாரு, டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுமே சீதா ரோல்ல நடிக்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க இந்த ரோலை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க. அதை மீறி தான் இந்த இடத்துல ஷூட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ப்ரொடியூசரும் டைரக்டரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் ரொம்ப பயத்துல இருக்காரு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்றது, நம்ம வேற யாரையாவது போட்டு எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி டைரக்டர் கிட்ட கேட்கிறாரு. ஆனா டைரக்டர் இருக்கார்ல, இல்ல சார், இதுக்கப்புறம் ஆர்டிஸ்டா மாத்த முடியாது, இதுல நமக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. இப்ப எல்லாருமே இவங்கள பத்தி பேசுறதுனால நமக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி ஆயிருச்சு. கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல போகும் சார், பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. இவங்க சீதா ரோல்ல பண்ணிருக்காங்களேன்னு இத பத்தி பேசுறதுக்காகவாது படத்தை பார்க்கிறதுக்காக வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது எப்படியோ படம் ரிலீஸ் ஆனா போதும்ன்ற மாதிரி ப்ரொடியூசர் யோசிக்கிறாரு. இவங்க கேரவனை சுத்தி மீடியாட்கள் மொத்தமா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அம்மா பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணை அம்மா தான் வளர்க்குறாங்க போல. உன் பொண்ணெல்லாம் இதை பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுவா, எதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு சீன் எல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. அதுக்கு மித்ரா இருக்காங்கல்ல, அம்மா உனக்கு சொன்னா புரியாது, நான் சொல்றது நீ பொறுமையாவும் கேட்க மாட்ட, நீயா ஏதாவது பேசுவ, அதனால இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ தேவையில்லாம இதை பத்தி என்கிட்ட கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்ப பாரு இதே சொல்லி என்னோட வாயை அடைச்சிரு, வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் உன் பொண்ணு கேட்பா, அவகிட்ட என்ன சொல்ற பாக்குறேன்ற மாதிரி அம்மா கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்களும் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது மீடியாட்கள் பேட்டி எடுக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க.
பர்சனல் கொஸ்டின் இல்லாம எதுனாலும் கேளுங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஜென்ரலா ஏதாவது கேட்பாங்கன்னு பார்த்தா முதல்ல அந்த வீடியோவை பத்தி தான் எல்லாருமே கேக்குறாங்க. அந்த வீடியோவை பத்தி என்ன சொன்னாலும் கான்ட்ரோவர்சி தான் ஆகும்ன்றதுக்காக இவங்க மேற்கொண்டு பேசாம கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ்லாம் ஆயிருக்கும். இவங்க வேற ஒரு ஆக்டர் கூட டேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவரை மீட் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து அவருக்கு கால் பண்றாங்க. ஆனா அவர் இருக்கார்ல, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, இன்னைக்கு வர முடியாதுன்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாரு. இவரு நம்மள முழுசா அவாய்ட் பண்ண போறாரா இல்ல இன்னைக்கு உண்மையிலேயே வேலை இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இப்ப ராஜேஷ் அப்படின்ற ஒரு மீடியா பர்சனை நமக்கு காட்டுறாங்க. இவர் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்டும் மீடியா ஆளு தான். இப்ப மீடியாக்காரங்க எல்லாருமே இந்த ஆக்டர்ஸை பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஷோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த ஆக்டர்ஸை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டாரு. தேவையில்லாம அவங்களோட கேரக்டர் எல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காத. வெளிநாட்டுல சாதாரணமா இந்த சீன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் இந்த சீனை பண்ணதுக்கு நம்ம ஆளுங்க இவ்வளவு கொதிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ராஜேஷ் பயங்கரமா குடிச்சிருப்பாரு. இந்த இடத்துல வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப மித்ராவை நமக்கு காட்டுறாங்க. மித்ரா ஒரு ஆக்டர் கூட டேட் பண்றதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆக்டர் கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட கரண்டா இவங்க ரெண்டு பேருமே ஒரு படத்துல இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க போல. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் என்ன நம்ம கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, எப்ப பாரு கிளம்பிடுறாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஆக்டர் பேரு விஸ்வா அப்படின்றது. இவங்க முன்னாடி எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. ஆனா இந்த விஷயம் நடந்ததுல இருந்து பெருசா ஃப்ரெண்ட்ஸுங்க பேச மாட்டாங்க. தனிமையை இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதனால அடிக்கடி இவங்க சரக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏற்கனவே ராஜேஷ்னு ஒரு மீடியா பர்சனை காமிச்சாங்கல்ல, அவரும் பயங்கரமா சரக்கெல்லாம் அடிப்பாரு. இதனால தான் இவரோட ஒய்ஃப் இவரை விட்டு பிரியணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க. இவரோட அப்பா அம்மா எப்ப பாரு இவரை திட்டிட்டு இருக்காங்க. குறிப்பா அப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா மீடியா பர்சனா இருந்து பெருசா இவர் சம்பாதிக்காம தான் இருக்காரு. பேசாம இதுக்கு நான் சொல்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. இப்ப அம்மாவும் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பேசுறாங்க. இவன் இந்த ஃபீல்ட்லயே ஏதாவது பண்ணுவாங்க, நீங்க பொறுமையா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவ்வளவு நாள் பண்ணல, இதுக்கப்புறம் பண்ண போறானா அப்படின்ற மாதிரி அப்பா திட்டிட்டு இருக்காரு. இவருக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது. என்ன இவர் திட்டிக்கிட்டே இருக்காரு. இங்க இருந்து எந்திரிச்சு போலான்ற மாதிரி கோவமா எந்திரிச்சு போறாரு. இந்த ராஜேஷும் இவரோட ஒய்ஃபும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாங்க. கவுன்சிலிங் மாதிரி வருவாங்கல்ல, அந்த மாதிரி கவுன்சிலிங்காக ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. ராஜேஷ் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்காரு பாத்தீங்களா, இதுதான் அந்த ஒய்ஃபோட பிரச்சனை போல. அத பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, ஒய்ஃப் கூட சண்டை ஏற்படுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் குடிக்கல, இவ கூட சண்டைலாம் ஏற்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் குடிச்சேன், இப்ப அதையே காரணமா சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. அப்பப்ப கவுன்சிலிங் மாதிரி வருவாங்க போல. இப்ப இவரோட ரொட்டீன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது நியூஸ் சேகரிச்சு கொடுக்கிறது தான் இவரோட வேலையா இருக்கும். அப்பப்போ ஒய்ஃப் விட்டுட்டு போனதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. பயங்கரமா சரக்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி, அதாவது இவரும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மித்ராவை பத்தி எப்படியாவது நியூஸை சேகரிங்க, அந்த மித்ரா கிட்ட ஒரே ஒரு பேட்டி மட்டும் வாங்கிருங்க, இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்க வேலையை கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நமக்கு மித்ராவை காட்டுறாங்க. இவங்க ஷூட்டிங்காக வந்திருக்காங்க. இவங்க தான் சீதா ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இவங்களுக்கு அடுத்த பொசிஷன்ல ஒரு பொண்ணு நடிப்பா. அவ பேரு மைதிலி அப்படின்றது. மைதிலி கூட பேசுற மாதிரிலாம் ஒரு சீனை பண்ணி முடிச்சிடுறாங்க. ராமர் ரோல இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் பண்ணுவாரு. இப்ப அவருமே இவங்க மேக்கப் ரூம்ல இருக்கும்போது பேசுறதுக்காக வராரு. நான் அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு போனோம்னு சொல்றாரு. அதாவது இன்னொன்று பொண்ணு மைதிலின்னு வந்திருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க போனோம்னு சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு பெங்காலி சாதாரணமா பேச தெரியாது. கத்து தரதுக்காக என்கிட்ட டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த பொண்ணுக்கு கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் பெருசா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது லவ் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வேணான்றதை இன்டைரக்டா சொல்லி பாக்குறாங்க. ஆனா இவர் பெருசா கேட்க மாட்டாரு. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மித்ரா ஷூட்டிங் முடிச்சுட்டு வராங்கன்னு தெரிஞ்சோன்னா மீடியாட்கள்லாம் பேட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்காம மித்ரா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ராஜேஷும் இந்த கூட்டத்துல ஒருத்தரா இருந்திருப்பாரு. பக்கத்துல கூட போக முடியல. இவங்க கிட்ட எப்படி பேட்டி எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மித்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. ஏறக்குறைய பொண்ணுக்கு 13 வயசு ஆகுது. அந்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டைரக்டர் கிட்ட இவங்களுக்கு டைம் வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டு வாங்கிடுறாங்க. இப்ப பொண்ணை மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. பொண்ணு முன்னாடியே இவங்க ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பொண்ணு இருக்கால, என் முன்னாடி ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டிமா சொல்லியிருக்கேன், ஸ்மோக் பண்ணாம இருங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. சரி சரி அம்மா ஸ்மோக் பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க சிகரெட் எல்லாம் கீழே போட்டு பொண்ணு கிட்ட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பொண்ணை பொறுத்த வரைக்கும் அம்மா கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும்ல. இவளுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவளை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் எல்லாம் கத்துட்டு இருப்பா. இப்ப அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்து பொண்ணு டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணுக்கு எங்கெல்லாம் பார்க்கணுமோ அங்கெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய பொண்ணும் டீனேஜ் வயசுக்கு வந்துட்டா பாத்தீங்களா. இவ பெருசா சாப்பிட மாட்டா. ஏன் சாப்பிட மாட்டேன்னு கேட்கும் போது, சாப்பிட்டேன்னா வெயிட் போட்டுருவாமா, அதனாலதான் எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு ஸ்கூல்ல ஒரு பையனை பிடிச்சிருக்குமா, ஆனா அந்த பையனுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல, நான் ஃபேட்டா இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா.
எது நீ எல்லாம் ஃபேட்டா? நீ ஃபேட்டாலாம் இல்ல, நல்லா தான் இருக்க, நிச்சயமா அந்த பையனுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்லியா தான் பொண்ணுகிட்டே இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத ஒரு மர்ம நபர் பாக்குற மாதிரி காட்டுறாங்க. யாரு என்னன்னு தெரியல. இப்ப நைட்டு பொண்ணை வீட்டுல விடுறதுக்காக வராங்க. அதாவது அம்மா வீட்டுல விடுறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு நாள் தான் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க போல. அம்மா இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருங்கன்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. அம்மாக்கு வேலை இருக்குமா, புரிஞ்சுக்கோ, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பொண்ணுக்கு மனசே இல்லாம போறா. அதை பாக்குற இவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் விஸ்வான்ற ஒரு நபர் கூட பழகிட்டு இருக்காங்கல்ல, அவரும் இவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக வராரு. ஒன்னா இருந்து முடிச்சோன்னே கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பொண்ணை திரும்பி மீட் பண்றாங்க. பொண்ணுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணுக்காக நிறைய துணிமணி எல்லாம் வாங்கி தந்துடுறாங்க. பொண்ணுக்கு அம்மா கூட சுத்தும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டி கூட இருக்கிறத விட அம்மா கூட இருக்கிறது தான் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு முன்னாடியே இவங்க சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணுமே சரக்கோட பேரை கரெக்டா சொல்றா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. அம்மா ஒன்னு சொல்லுவேன், நீங்க பாட்டி கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா. அதாவது இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா பாத்தீங்களா, வீட்டுல அப்பாவோட பீர் பாட்டில கொண்டு வந்திருக்கா போல. அத பொண்ணுங்களா சேர்ந்து குடிச்சிருப்பாங்க. ஓஹோ பீர் எல்லாம் குடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அம்மா கிண்டல் பண்றாங்க. அப்ப இந்த விஷயத்த ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஒயினை எடுத்து பொண்ணு கிட்ட தராங்க. பொண்ணுமே நீலாம் அம்மாவான்ற மாதிரி கிண்டலா கேக்குறா. ஒயின்லாம் குடிக்கலாம் தப்பு இல்ல, ஆனா பாட்டிக்கு மட்டும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. பாட்டி கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே லைட்டா ஒயினை குடிச்சு பாக்குறா. இப்ப ராஜேஷோட பாஸ் இருக்கார்ல, என்ன பேட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியா, பேசினியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் பேசவே முடியல சார், ஆனா கண்டிப்பா நான் சீக்கிரமா அவங்க கிட்ட பேசி பேட்டி தர வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ராஜேஷ் ஒய்ஃபோட வீட்டுல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. இப்ப ஒய்ஃப் கிட்ட இவரும் பேசி திரும்பி சேரலாம் நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் பெருசா சேர்றதுல விருப்பம் காட்ட மாட்டாங்க. அதுவும் இல்லாம ஒய்ஃபோட அப்பாக்கு சுத்தமா இதுல விருப்பம் இல்ல போல. ஒய்ஃபோட அப்பா இருக்கார்ல, நீ கிளம்பு, என் பொண்ணுக்கு நான் வேற ஒரு லைஃப் அமைச்சு தர போறேன் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. மித்ராவை பொறுத்த வரைக்கும் பொண்ணை விளையாட்டா ஒயின்லாம் குடிக்க வச்சாங்க பாத்தீங்களா, அந்த விஷயம் இவங்களோட அம்மாக்கு தெரிய வந்துருது. அம்மா பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை யாராவது ஒயின் குடிக்க வைப்பாங்களா, எந்த தாயாவது இப்படி பண்ணுவாளா, இந்த மாதிரிலாம் நீ பண்றதுனால தான் உன் கூட பொண்ணு இருக்க வேணாம்னு நினைச்சேன், ஆனா உன் பக்கத்துல பொண்ணு இருக்கிறது கூட ஆபத்து போல, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நான் இருக்க முடியாது, உன் அண்ணன் இருக்கான்ல அந்த ஊருக்கே நான் கிளம்பி போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா என் பொண்ணை நான் பார்க்க முடியாது, என் பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உன் கூட இருந்தானா உன் பொண்ணு கண்டிப்பா கெட்டுதான் போவா, அதனால உன்கிட்ட விட முடியாது, நான் கூட்டிட்டு தான் போக போறேன், சீக்கிரமா கூட்டு போக போறேன்னு சொல்றாங்க. பொண்ணு நம்மளை விட்டு போக போறான்றதை இவங்களால ஏத்துக்க முடியல. இப்ப இவங்களுமே கேரவன்ல மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் வருது, மைதிலி கார் தான் வருது. அந்த கார்ல வர மைதிலி கிட்ட பேசுறதுக்காக வேகமா இந்த விஸ்வா போறாரு. ரெண்டு பேருமே சிரிச்சு பேசுறாங்க, கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருது, அவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் போகுதுன்றது புரிஞ்சிருது. ஓஹோ இதனால தான் நம்ம கூட ஒன்னா இருந்துட்டு உடனே கிளம்புறாரு போல, ரெண்டு சைட்லயுமே தலைவன் வேலையை காட்டுறான்றது புரிஞ்சிருது. அந்த மைதிலியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அடுத்த கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்கா. அவளோட கேரக்டர் கம்மியா தான் இருக்கும். இப்ப ஷூட்டிங் அப்ப அந்த பொண்ணை முறைச்சு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருது போல. டீமா சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டில இவங்க ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ட்ரிங்க் பண்றதுக்கு காரணம் இப்ப கூட அந்த விஸ்வா இருக்காருல, அந்த மைதிலி கிட்ட தான் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இத பார்த்து தான் கடுப்பாவுறாங்க. இப்ப நேரடியா விஸ்வா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப இந்த பொண்ணு கிட்டயும் கொஞ்சம் ரூடா பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் விஸ்வா சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, போதையில இந்த பொண்ணை திட்டுற மாதிரி பேசுறாங்க. அதே சமயம் விஸ்வாவையும் திட்டுற மாதிரி பேசுறாங்க. இவங்க ஓவரா பேசுறதுனால சுத்தி இருக்க எல்லாருமே வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பாக்குறாங்க, நிறுத்துன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ரெண்டு பேர் மீட் பண்ணி அடிக்கடி ஒன்னா இருக்கிறது இவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, இவங்க எல்லாருக்குமே தெரியும், இவளுக்கு தான் தெரியாது போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க போதையில என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. வேகமா இங்க இருந்து கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்ச மாதிரி இவங்களை இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. என்ன விடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் கேட்காம வாசல் கிட்ட இழுத்துட்டு வந்துடுறாரு. ஒரு வழியா இவங்களை கார்ல ஏத்தி இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இவங்க வீட்டுல டிராப் பண்றதுக்காக தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் இவங்க கூட பழக கூடாதுன்னு யோசிக்கிறாரு. உண்மையில இவரே கழட்டி விடணும்னு நினைச்சிருப்பாரு. இவங்க பிரச்சனை பண்ணத காரணமா சொல்லி இவங்களை கழட்டி விட்டுறாரு. இப்ப வீட்டுக்கு வர இவங்களுமே சரக்கெல்லாம் அடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட பழகுற மாதிரி பழகி ஏமாத்திட்டாரே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. எப்பவுமே போல இவங்க செட்ல இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. மீடியா ஆட்கள் இவங்க கிட்ட பேசலான்னு வராங்க. இவங்க கண்டுக்காம கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ராஜேஷ் இருக்கார்ல, ஒரு டைரியை மட்டும் உள்ள தூக்கி போடுறாரு. இவன் என்ன டைரியை தூக்கி போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதை மட்டும் பாருங்க,
இதை மட்டும் பாருங்க, முடிஞ்சா கால் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் டைரியில என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இவங்களுக்கு போன் கால் வருது. அதனால இவங்க கவனம் வேற பக்கம் திரும்பிடுது. இப்ப நைட்டு நேரம் இவங்க பொண்ணை மீட் பண்றாங்க. பொண்ணுமே அம்மா கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கா. அம்மா, நான் பாட்டி கிட்ட சொல்ல, பாட்டி தான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்றா. இவளால் தான் அம்மா பிரிய போறாங்கன்றத நினைச்சுதான் இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா. இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது, என் தப்பு தான் எல்லாமே. நீ என் கூட இருக்கிறத விட பாட்டி கூட இருந்தாதான் நல்லா இருக்க முடியும். நீ பாட்டி கூட போமா அப்படின்ட்டு வரலாம் சொல்றாங்க. ஆனா பொண்ணுக்கு இவங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்ற மாதிரிலாம் பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எனக்கும் அது தெரியும். அம்மா மாசத்துக்கு ஒரு தடவை உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு வரலாம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணை சமாதான பத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பொண்ணு போனதுக்கு அப்புறம் இவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஆர்டிகல் ஒன்னு ரிலீஸ் ஆகுது. அது என்னன்னா, இவங்க பினிஷ் மொழியில ஒரு படம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த படத்துக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. அது தெரிஞ்சோட இங்க இருக்க எல்லாருமே பாராட்டி போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அடல்ட் படம் மாதிரி இருக்காது. உணர்ச்சி பூர்வமா சில விஷயங்களை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான படமா தான் இருக்கும். நிறைய டைரக்டர்ஸ் அந்த படத்தை பார்த்து பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு நிச்சயமா அந்த சீன் தேவை, அதனால தான் மித்ரா பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. கழுவி ஊத்துனவங்க இப்ப பாராட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ராஜேஷ் மட்டும்தான் அப்ப அவங்க பண்ணதே தப்பில்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப ஃப்ரெண்டுமே அதை புரிஞ்சுக்கிறாரு. ஆமா மச்சான், நீ சொன்னது சரிதான், நீ சொன்னது சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து கால் வருது. எல்லாருமே பயங்கரமா பாராட்டுறாங்க. ஆனா யார்கிட்டயும் இவங்க பேசுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இப்ப இவங்க ஷூட்டிங்ல இருக்கும் போது அம்மாவும் பொண்ணும் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா பொண்ணு இன்னைக்கு தான் கிளம்ப போறா போல. அதனால அம்மாவை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவங்களுமே வந்து பொண்ணு கிட்ட பேசுறாங்க. இப்பயுமே பொண்ணு இருக்கால, அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோமா, உங்க கூடயே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. டைம் ஆயிடுச்சு, அடம் பிடிச்சிட்டு இருக்காதன்ற மாதிரி மித்ராவோட அம்மா சொல்றாங்க. அதனால மித்ரா இருக்காங்கல்ல, பொண்ணை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துறாங்க. அம்மா நடுவுல உன்னை பாக்குறதுக்காக வரேன், இந்த கிஃப்ட் எல்லாம் வச்சுக்கோன்ற மாதிரி நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப மித்ராவோட பேரு பாசிட்டிவா தான் இருக்கு. இருந்தாலுமே அம்மாவால இவங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்தை ஏத்துக்க முடியல. அதனால அம்மா இருக்காங்கல்ல, பேத்தியை கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் ஷூட்டிங் கொஞ்ச நாள் பாக்கி இருக்கு போல. இவங்களுமே அந்த சீன்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மைதிலி கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரிலாம் சீன் இருக்கு. இவங்க பெருசா சண்டைலாம் போடாம அமைதியா இந்த சீன் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது பொண்ணை பயங்கரமா மிஸ் பண்றாங்க. அவரு டைரிய தந்தாரு பாத்தீங்களா, அந்த டைரியில என்னதான் இருக்கு பாக்கலான்ற மாதிரி இவங்களும் எடுத்து டைரிய பாக்குறாங்க. பார்த்தா டைரி முழுக்க போட்டோஸ் இருக்கு. இவங்களும் பொண்ணும் சேர்ந்து வெளியெல்லாம் சுத்தினாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் தான் போட்டோ எடுத்திருக்காரு. ஒரு மர்ம நபர் கவனிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த மர்ம நபரே ராஜேஷா தான் இருப்பாரு. நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. அதை பார்க்கும் போது இவங்களுமே இவங்களை அறியாம ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கடைசியில நம்பரை எழுதியிருக்காரு. முடிஞ்சா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. இவங்களுமே பார்த்துட்டு உடனே கால் பண்றாங்க. இவர்கிட்ட பேசி நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, ஒரு பேட்டி மட்டும் நீங்க தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பாசிட்டிவா தானே இருக்கு, பேட்டி தரலான்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. இப்ப பேட்டி எடுக்கிறவர் இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு தான் பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே முதல்ல எல்லாருமே என்ன ஜட்ஜ் பண்ணி தப்பு தப்பா பேசினாங்க. ஆனா இப்ப எல்லாருமே மாத்தி பேசிட்டு இருக்காங்க. யார் ஒருத்தரையும் அவ்வளவு சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. இன்டிமேட் சீன் நடிக்கிறது அவ்வளவு ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா அதுக்கு என்னோட ஃபேமிலில இருந்து எல்லாத்தையும் இழுத்து பேசிட்டு இருக்கீங்க. என்னோட பர்சனல் லைஃப் பத்தி அவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமாவது இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. இதுதான் என் சைடுல இருந்து நான் கேட்டுக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டியை முடிச்சிடுறாங்க. இப்ப வெளியே வச்சு இவங்களுமே அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒவ்வொரு இடமா ஃபாலோ பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்திருக்காருல, அப்படி போட்டோ எடுத்ததுக்காக நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவரோட ஃபேமிலி பத்தி மித்ரா கேட்கும் போது இவர் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருக்காருல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப இவருமே ஓரளவுக்கு போல்டான பர்சனா மாறிடுறாரு போல. இப்ப இவர் வந்துட்டு இருக்கும் போது ஒய்ஃபை வேற ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவனை கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ண போறதா சொல்றாங்க. இவர் மத்த டைம்னா ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. ஆனா இப்ப இவர் இருக்கார்ல, ரெண்டு பேருக்கும் ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா என்ன இன்வைட் பண்ணுங்க, நான் வரேன்ற மாதிரி ராஜேஷ் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ராஜேஷோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவரை சீட் பண்ணி இந்த பையன் கூட ஏற்கனவே பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் சண்டையே ஏற்பட்டிருக்கு போல. பரவாயில்ல, ஒய்ஃப் விருப்பப்பட்ட மாதிரி போகட்டும்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாருன்னு நமக்கு தெரிய வருது. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அம்மா மித்ராவை பயங்கரமா மிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப வீட்டுக்கு வந்த ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, இவர் ஒய்ஃப் கூட சேர்ந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா பார்த்துட்டு எல்லா போட்டோஸையும் எரிச்சிடலாம்னு யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி மித்ராவை காட்டுறாங்க. மித்ரா இருக்காங்கல்ல, திரும்பி பொண்ணோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவரு போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாருல, அதை பாக்குறாங்க. பொண்ணு வரைஞ்ச சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப வெறுமையா இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வருது. இவங்க சிரிச்சுக்கிட்டே அழ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சோகத்துல இருக்காங்கன்னு தெரியுது. இப்போ ஒரு தப்பான முடிவை எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதாவது எதுக்குடா இந்த வாழ்க்கையை வாழணும், செத்து போயிடலான்ற மாதிரி இவங்களுமே அந்த பாத் டப் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தண்ணியை ஃபுல்லா திறந்து வச்சுட்டு இவங்களுமே அதுல மூழ்கி சாக ஆரம்பிக்கிறாங்க.
இவங்க சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஆக்சுவலா நிறைய நடிகைகள் திடீர்னு இறந்து போறாங்கல்ல தற்கொலை பண்ணி, என்னென்ன தாக்கத்தினால அது நடக்க வாய்ப்பு இருக்குன்றதை தான் இந்த படத்துல டீல் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.